வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழக திட்டங்களுக்கான நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறார். 471 நாட்களுக்கு பிறகு புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் வந்தார் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் வெளியே வந்தார். தென்காசி அருகே இரு பிரிவினருக்கு இடையேயான மோதலில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. கடவுளோடு நேரடியாக தொடர்பு உள்ளது என கூறிய பிரதமர் மோடிக்கு அயோத்தியில் தோல்வியை கொடுத்து அந்த கடவுளே பாடம் புகட்டிவிட்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். பீகாரில் ஆறுகள், குளங்களில் புனித நீராடும்போது 37 குழந்தைகள் உட்பட 43 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. பெய்ஜிங் ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் இத்தாலி வீரர் சின்னர் வெற்றி. சிலி வீரர் நிக்கோலஸ் ஜாரியை நேர் செட்களில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இந்தியா வங்கதேசம் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் இன்று தொடக்கம். மழை பொழிய அதிக வாய்ப்புள்ளதால் முதல் நாள் ஆட்டம் பாதிக்கப்பட வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடியை இன்று காலை 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். இதையொட்டி டெல்லி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படம் கொண்ட பதாகைகளை ஏந்தியபடி மக்கள் ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, கனிமொழி உள்ளிட்டோர் முதலமைச்சருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர். 471 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு புழல் மத்திய சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தார். ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு புழல் சிறையின் முன்பாக திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பூக்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல்வேறு நிபந்தனைகளுடன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தன் மீது அன்பும் நம்பிக்கையும் கொண்டுள்ள முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன் என ஜாமீனில் வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் என கூறியுள்ள அவர், அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவேன் என கூறினார். ஒருவரை கைது செய்து ஜாமீன் வழங்காமல் ஒருவரிடம் சிறையில் அடைப்பது அரசே தண்டனை கொடுப்பது போல் உள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஈடிங்கிற பேர்ல ஈடி தலையிட்டு அல்லது சிபிஐ தலையிட்டு அவங்க பூரா கைது பண்ணி விசாரணை கூட நடத்தாம மாத கணக்கில் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஒரு ஜெயிலில் இருக்காரு. என்ன அவசியம் இருக்கு? நீதிமன்றம் தண்டனை வழங்குறதுக்கு முன்னாடியே அவங்கள கைது பண்ணி ஜாமீனே கொடுக்காம 471 நாள் தண்டனை கொடுத்த மாதிரி தானே இருக்குது. நீதிமன்றம் தண்டனை வழங்குறதுக்கு பதிலாக அரசாங்கமே தண்டனை வழங்குற மாதிரி தான் இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டதே தற்போதைய முதல்வர்தான் என கூறியிருக்கும் தமிழிசை, எதிர்க்கட்சியில் இருக்கும்போது துரோகி, தன் கட்சிக்கு வந்தவுடன் தியாகியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முறைகேடு வழக்கில் கைதானவரை உறுதியானவர் என்று பாராட்டுவது வேடிக்கையானது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். ஒரு மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு தமிழக வெற்றிக்கழக மாநாடு நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். மாநாடு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் என்றும் மிக ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் தொண்டர்களிடம் அவர் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தல்தான் தாவேகாவின் இலக்கு என்றும் அவர் தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக திமுக கொடிக்கம்பத்தை திறந்து வைத்து கொடியேற்றி வைத்த உதயநிதி ஸ்டாலினுக்கு புத்தர் சிலை மற்றும் செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை மட்டுமே பெற்றவர் கருணாநிதி என்று புகழாரம் சூட்டினார். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி கடிவாளம் போட்டுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மருத்துவக் கல்வியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள 36 மருத்துவக் கல்லூரிகளில் 6 கல்லூரிகள் 2021க்கு பிறகு தொடங்கப்பட்டது என்றார்.
மறைந்த பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் வாழ்ந்த பகுதியில் உள்ள சாலைக்கு அவரது பெயரையே சூட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பிறந்த தினத்தையொட்டி அவர் வாழ்ந்த காம்தார் நகரின் சாலைக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சாலை என தமிழ்நாடு அரசு பெயரிட்டது. இதனை வரவேற்றுள்ள இளையராஜா தமிழக மக்களின் சார்பிலும் திரையுலகத்தின் சார்பிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக நிகழ்ந்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் வட நெம்மேலி பாம்பு பண்ணையில் நடப்பு ஆண்டுக்கு 13,000 விஷப்பாம்புகள் பிடிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கத்தில் பழங்குடி இருளர்கள் 360 பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பாம்பு பிடிக்கும் தொழிலாளர்களாக உள்ளனர். இவர்கள் பிடித்து வரும் பாம்புகளின் தன்மைக்கு ஏற்ப தொகை வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு வனத்துறை அனுமதியின் பேரில் 13,000 விஷப்பாம்புகள் பிடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நடிகரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வருமான பவன் கல்யாணை நடிகர் பிரகாஷ்ராஜ் மீண்டும் விமர்சித்துள்ளார். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக பிரகாஷ்ராஜ் மற்றும் பவன் கல்யாணுடைய கருத்து மோதல் நிலவி வருகிறது. இந்நிலையில் பவன் கல்யாணை விமர்சிக்கும் விதமாக பிரகாஷ்ராஜ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் வெற்றிக்கு முன் ஒரு அவதாரம், வென்ற பிறகு இன்னொரு அவதாரம், என்ன பிரச்சனை, ஏன் குழம்புகிறோம், எது உண்மை என்று கேள்வி எழுப்பும் விதமாக அவர் பதிவிட்டுள்ளார். பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து வீடியோ வெளியிடப்பட்ட விவகாரத்தில் கோபி சுதாகர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில டிஜிபிக்கு பாஜக விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் அமர் பிரசாத் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் லட்டு பாவங்கள் என்ற பெயரில் வெளியான வீடியோவில் இந்து மத நம்பிக்கையையும் நடைமுறைகளையும் அவமதிக்கும் வகையிலான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 3 பேரை வெட்டி கொலை செய்த வழக்கில் 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உடைப்பன்குளம் கிராமத்தில் இருவேறு சமூகத்தினருக்கிடையே பிரச்சினை இருந்து வந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு காளிராஜ், வேணுகோபால், முருகன் ஆகிய மூவரையும் மற்றொரு சமூகத்தினர் வெட்டி படுகொலை செய்தனர். இந்த வழக்கில் 25 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 22 பேரில் 11 பேர் குற்றவாளிகள் என நீதிபதி சுரேஷ்குமார் கடந்த 24ஆம் தேதி தீர்ப்பளித்தார். இந்நிலையில் குற்றவாளிகள் 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்வதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அம்மாநில பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி நமோ செயலி வாயிலாக கலந்துரையாடினார். அப்போது தேசத்தின் நலன் மற்றும் பாஜக நிர்வாகிகளின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து அவர் அறிவுறுத்தினார். மற்றவர்கள் குறித்து காங்கிரஸ் கவலை கொண்டதில்லை என்றும் அவர் விமர்சித்தார். கடவுளோடு நேரடியாக தொடர்பு உள்ளது என கூறிய பிரதமர் மோடிக்கு அயோத்தியில் தோல்வியை கொடுத்து அந்த கடவுளே பாடம் புகட்டிவிட்டார் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஹரியானாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி அதானி துறைமுகத்தில் 1000 கிலோ போதைப் பொருள் சிக்கியதில் இதுவரை யாராவது தண்டிக்கப்பட்டுள்ளார்களா என கேள்வி எழுப்பினார். சிறு வணிகர்களை ஒழித்துவிட்டு சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய மோடி அரசு விரும்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியிடம் பணமும் அதிகாரமும் அதிகம் இருந்தாலும் கடவுள் அவரிடம் இல்லை என்று டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி சிறப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் பேசிய அவர் கடவுளின் ஆசீர்வாதத்தாலும் கோடிக்கணக்கான நாட்டு மக்களின் பிரார்த்தனையாலும் தான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். டெல்லி மக்களின் வாழ்வை சீரழித்ததன் மூலம் பாஜக மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். பீகாரில் ஜிவித் புத்ரிகா திருவிழாவை ஒட்டி ஆறுகள் மற்றும் குளங்களில் புனித நீராடும்போது 37 குழந்தைகள் உட்பட 43 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 43 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பீகார் அரசு கூறியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பல்வேறு நோய்களுக்கு சந்தைகளில் விற்கப்படும் 50க்கும் மேற்பட்ட மருந்துகள் தரமற்றவை என மத்திய மருந்து மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாண்டி, பாராசிட்டமல், ஆன்டிபயாட்டிக்குகள், இரத்த அழுத்த மருந்துகள், சர்க்கரை கட்டுப்பாட்டு மருந்துகள், வைட்டமின்கள், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் போன்ற பொதுவாக பயன்படுத்தப்படும் மருந்துகளும் இந்த பட்டியலில் அடங்கும். குறிப்பாக மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் முக்கிய மருந்துகளான ஷெல்கால், கிளைசிமெட் SR 500, பாராசிட்டமல் உள்ளிட்ட மருந்துகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. மூடா வழக்கு தொடர்பாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வது என்ற பேச்சுக்கு இடமில்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா திட்டவட்டமாக கூறியுள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சித்தராமையா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். மத்திய அமைச்சர் குமாரசுவாமிக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அவர் ராஜினாமா செய்வாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
திருப்பதிக்கு வரும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஆளுங்கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ள ஜெகன்மோகன் நாளை ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளார். இதற்காக இன்று மாலையே அடிவாரத்தில் நடைபயணத்தை ஜெகன்மோகன் தொடங்கவுள்ள நிலையில் கருடன் சிலைக்கு முன்பாக இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. திருப்பதிக்கு நடந்து செல்வதற்கு முன்பாக ஜெகன்மோகன் ரெட்டி தன்னுடைய மத நம்பிக்கையை தேவஸ்தான விண்ணப்பத்தில் தெரிவிக்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது. ஏழுமலையானை தரிசனம் செய்ய விரும்பும் வேற்று மதத்தினர் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதில் கையொப்பம் இட வேண்டும் என தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி வேற்று மதத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மத நம்பிக்கையை கூறிய பிறகே அனுமதிக்க வேண்டும் என்று பாஜக, தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திரிபுரா ஆளுநருக்கு மிசோரம் மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநில ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி செயல்பட்டு வருகிறார். இவர் தற்போது விடுமுறையில் சென்றுள்ளார். இந்நிலையில் திரிபுரா ஆளுநராக உள்ள இந்திரசேனா ரெட்டி நல்லுவுக்கு மிசோரம் மாநில ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசரின் இரண்டாவது மகன் சாய் விஷ்ணு நடிகை மேகா ஆகாஷ் திருமணம் சமீபத்தில் நடந்தது. இந்நிலையில் மணமக்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ள புகைப்படங்களை மேகா ஆகாஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பு டெல்லியில் நடைபெற்றது. தற்போது பெயரிடப்படாத 2 தெலுங்கு படங்களில் மேகா ஆகாஷ் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் நடிகை தாக்கப்பட்ட வழக்கில் 2ஆம் கட்ட விசாரணை தொடங்கியுள்ளது. அதன் பேரில் எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடிகர் திலீப், பல்சர் சுனி, மார்டின் மணிகண்டன் ஆகியோர் ஆஜராகினர். முன்னதாக இந்த வழக்கில் சுமார் 7.5 ஆண்டுகள் சிறையிலிருந்த முதல் குற்றவாளியான பல்சர் சுனிலுக்கு நீதிமன்றம் கடும் நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் இன்று தொடங்குகிறது. இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா 280 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. கரீபியன் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட்டிலிருந்து நட்சத்திர ஆல்ரவுண்டர் பிராவோ ஓய்வு பெற்றுள்ளார். நடப்பு சீசனில் டிரினிடாட் அணிக்காக ஆடிய பிராவோ தொடரின் தொடக்கத்திலேயே இந்த சீசன் தான் தனது கடைசி சீசன் என கூறியிருந்தார். தற்போது காயமடைந்த அவர் தொடரை முழுமையாக விளையாட முடியாமல் ஓய்வை அறிவித்துள்ளார். கடைசி போட்டியில் கண்ணீர் மல்க பிராவோ CPL தொடருக்கு பிரியாவிடை கொடுத்தார். சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக வங்கதேசத்தைச் சேர்ந்த முன்னணி ஆல்ரவுண்டர் ஷகிப் அல் ஹசன் அறிவித்துள்ளார். மிர்பூரில் அடுத்த மாதம் நடைபெறும் தென் ஆப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியுடன் டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெற உள்ளதாக ஷகிப் அல் ஹசன் கூறியுள்ளார். மேலும் சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற இதுதான் சரியான நேரம் எனவும் ஷகிப் கூறியுள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்கள் இழப்பிற்கு 306 ரன்கள் குவித்துள்ளது. கல்லேவில் தொடங்கியுள்ள இந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை பேட்டிங் தேர்வு செய்தது. தொடர்ந்து இலங்கை வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். தினேஷ் சண்டிமால் சதம் விளாசினார். மாத்யூஸ் மற்றும் கமித் மெண்டிஸ் அரை சதம் அடித்தனர். 2ஆம் நாள் ஆட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. அறிமுக போட்டியிலிருந்து தொடர்ச்சியாக 8 டெஸ்ட் போட்டிகளில் 50க்கும் அதிகமான ரன்கள் அடித்து இலங்கை வீரர் கமித் மெண்டிஸ் புதிய சாதனை படைத்துள்ளார். 13 இன்னிங்ஸ்களில் கமித் மெண்டிஸ் 873 ரன்கள் அடித்து அசத்தியுள்ளார். அதிகபட்சமாக வங்கதேசத்திற்கு எதிராக அவர் 164 ரன்கள் அடித்துள்ளார். பெய்ஜிங் ஓபன் டென்னிஸ் தொடரின் 2ஆம் சுற்றுக்கு இத்தாலியைச் சேர்ந்த நம்பர் 1 வீரர் சின்னர் முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியில் சிலி வீரர் நிக்கோலஸ் ஜாரியுடன் சின்னர் மோதினார். இதில் 4-6, 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் சின்னர் வெற்றி வாகை சூடி 2ஆம் சுற்றுக்குள் நுழைந்தார். வரும் 29ஆம் தேதி 2ஆம் சுற்று போட்டியில் சின்னர் விளையாட உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழக திட்டங்களுக்கான நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறார். 471 நாட்களுக்கு பிறகு புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் வந்தார் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் வெளியே வந்தார். தென்காசி அருகே இரு பிரிவினருக்கு இடையேயான மோதலில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. கடவுளோடு நேரடியாக தொடர்பு உள்ளது என கூறிய பிரதமர் மோடிக்கு அயோத்தியில் தோல்வியை கொடுத்து அந்த கடவுளே பாடம் புகட்டிவிட்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம்.
பீகாரில் ஆறுகள், குளங்களில் புனித நீராடும்போது 37 குழந்தைகள் உட்பட 43 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. பெய்ஜிங் ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் இத்தாலி வீரர் சின்னர் வெற்றி. சிலி வீரர் நிக்கோலஸ் ஜாரியை நேர் செட்களில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இந்தியா வங்கதேசம் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் இன்று தொடக்கம். மழை பொழிய அதிக வாய்ப்புள்ளதால் முதல் நாள் ஆட்டம் பாதிக்கப்பட வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.